கங்குவா மூவியோடைய ரிவ்யூக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ கங்குவா இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த படம் 2 காலத்தில் நடக்குதுங்க. ஒரு காலம் 2024, இன்னொரு காலம் 1070. ஸோ 1070 கங்குவா அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கார். அவர் ஒரு நாட்டுடைய இளவரசருடைய மகனாக இருக்கார். அப்போது எதிரி நாட்டு படையெடுத்து வரும்போது அங்கே நடக்கிற சண்டை, அது ஒரு ஸ்டோரி. அண்ட் தென் 2024 சூர்யா இருக்கார். அவர் ஒரு பவுண்டி ஹண்டராக இருக்கார். பவுண்டி ஹண்டர் அப்படின்னா யார் அப்படின்னா, ஸோ போலீஸ்காரங்க இவங்க மேலே ஒரு 10 லட்சம் வச்சுருவாங்க. நீங்கள் அவங்கள பிடிச்சி கொடுத்தீங்கன்னா போலீஸ்காரங்க உங்களுக்கு அந்த 10 லட்சத்தை கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது தான் ஸோ ஒரு சின்ன பையனை நம்ம சூர்யா காப்பாற்றுறாரு. அது தவறுதலாக அந்த குழந்தைய விட்டாலும் அந்த குழந்தை எப்படியோ ஏதோ ஒரு வகையில் நம்ம சூர்யா கிட்ட வந்து சேருது. கொலைசில் அந்த குழந்தைக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி என்ன, ஸோ நம்ம இந்த குழந்தைக்கும் சூர்யாவுக்கும் நடுவில் இருக்கிற அந்த பாண்டிங் என்ன, அதுதான் இந்த கல்குவா படத்தோடைய ஒன் ஸ்டோரி. ஸோ இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கேமியோ மட்டும் இந்த படத்தில் நடந்திருக்கு. அது யார் அப்படின்னா கார்த்திக், அதாவது நம்ம சூர்யா சாரோடைய தம்பி இந்த படத்தில் கிளைமேக்ஸில் வந்து ஒரு பயங்கரமான விஷயம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்ட் 2க்கும் லீடிங் கூட தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ஒரே கேரக்டர் 2 விதமாக நடிக்க போகிறாங்க. அதே மாதிரி அந்த பார்ட் 2, அதாவது கங்குவா பார்ட் 2 மேபி ஃப்யூச்சரில் வந்தால் அதில் மொத்தம் 4 பேர் நடிக்க போகிறாங்க. 4 பேர்னால் 2 பேர் இந்த காலத்தில் ஒரு ஹீரோவும், அந்த காலத்தில் ஒரு ஹீரோவும், இந்த காலத்தில் ஒரு வில்லனும், அந்த காலத்தில் ஒரு வில்லனும். ஸோ புரியலை. எங்கள் அந்த படத்தை எங்கள் ஆயாவும் சேர்ந்து தான் பார்த்தாங்க. அவங்களுக்கும் இந்த படம் பிடிக்கலை. ஸோ எனக்கு இந்த படம் அவ்வளோவா பிடிக்கலைன்னு சொல்ல மாட்டேன், பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் ஸ்டோரி வைஸ் அந்த கிராஃபிக்ஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தில் நான் குறையே சொல்ல மாட்டேன். இந்த படம் சூர்யாவுக்கு ஒரு மிகவும் வசூல் ரீதியாகவும் சரி, விமர்சன ரீதியாகவும் சரி இந்த படம் நல்லா ஓடணும். ஏன்னா 2 வருஷம் கழித்து தியேட்டரில் அவரை பார்க்குற ஆடியன்ஸ், அவர் மேலே நிறைய பாசம் வச்சுருக்கிற, அன்பு வச்சுருக்கிற நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தரமான படமாக தான் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படத்தை ஆடியன்ஸ் எப்படி எடுத்துக்க போகிறாங்கன்னு தான் எனக்கு தெரியலை. அதுதான் நான் யோசித்த ஒரு பெரிய விஷயம். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப்லாம் லேகாக தாங்க போகுது. செகண்ட் ஹாஃபில் தான் படமே இருக்குது. அது மீன்ஸ் ஃபைனல் அந்த லாஸ்ட் 28 மினிட்ஸ் மட்டும்தான் இந்த படத்தோட மஜாவான சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த படத்துக்கு ஹீரோயின் தேவையே இல்லை. ஒரே ஒரு பாட்டுக்காக அந்த ஹீரோயினை போட்டு அவங்களுக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்து பண்ண ஒரு விஷயமாக தான் இந்த படம் இருக்குது. ஸோ மொத்தத்தில் கங்குவா ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் படங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம், தியேட்டரில் போய் பாருங்கள், ஃபேமிலியோட பாருங்கள், குழந்தைங்களோட பாருங்கள். பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான படம் தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் யாருன்னா சூர்யா சார் ஃபேனாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கார்த்தி ஃபேனாக இருந்தால் நான் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. 2 பேருடைய ஃபேனாக இருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை நான் சின்னதாகவே போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த படம் என்னுடைய மனசில் பெரிய தாக்கத்தை தரலை. அதனால் இது எனக்கு ஒரு நார்மலான படம் தான். ஸோ இந்த வீடியோவை நான் சிம்பிளாகவே முடிச்சுக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம சேனலுக்கு 2 காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடித்தாச்சு. அடுத்த வீடியோவில் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் ஃபீல் கூட இருந்தேன் அப்படின்னா நான் வந்து ஒரு கேமியோ பண்ணுறேன். ஸோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ கைஸ், பை.